ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரீசெண்டாக வெளிவந்த ஃபைட் கிளப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நான் சும்மா ரிவ்யூ பண்ணலன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுனால படத்தோட மேலோட்டமான கதையை மட்டும் சொல்கிறேன். குறிப்பாக நம்மள பல பேருக்கு உரியடி படம் பிடிக்கும் தானே. எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கூட நிறைய பேரு இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் காணாம போனதுக்கு அப்புறம் நிறைய பேரு அந்த படத்தை பத்தி பேசினாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படம் வடச்சென்னை படம் மாதிரியே இருந்தாலும் இது வடச்சென்னை படத்தோட அப்கிரேட்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த படத்துல பிஜிஎம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. உரியடி படத்துல ஃபைட் சீன்லாம் நடக்கும்போது பிஜிஎம் கனெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதே மாதிரியும் இந்த படத்துலயும் அப்படியே பண்ணிருக்காங்க. மொத்த படத்துலயும் மியூசிக் செம்மையா ஈடுபட்டிருக்கு. இந்த படத்துல 15 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் சீன் வந்துகிட்டே இருக்குங்க. அதுல குறிப்பா 2 ஃபைட் சீன் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீன்ல ஹீரோ ஒரு கேங் அடிக்கிறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருப்பாரு. பஸ்ஸும் அங்க வந்து நிக்கும். ஆனா நிக்கிற பஸ்ல ஏறாம பஸ் போன பிறகு ரன்னிங்ல போய் ஏறி அங்க இருக்கிற கேங் எல்லாத்தையும் அடிச்சு கீழே இறக்கிடுவாரு. இது போக கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வருங்க. ஹீரோ ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு இன்னொருத்தனை அடிக்க வருவாரு. ஆனா அந்த 2 ஃபைட் சீனையும் ஒரே ஸ்கிரீன்ல மெர்ஜ் பண்ணி செம்மையா காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாத்தீங்கன்னா இந்த படத்தை செம்மையா வைப் பண்ணலாம். சரி, இப்ப படத்தோட கதைக்குள்ள வரலாம். ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்ல எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள கொலை பண்ண ஒரு 4 பேரு கத்தி எடுத்துட்டு உள்ள வருவாங்க. ஏன் இந்த சண்டை நடக்குதுன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அண்ணனோட பேரு பெஞ்சமின். இவரு அந்த ஏரியால ஒரு பெரிய கைன்னு வச்சுங்களேன். அவரு ஒரு செம ஃபுட்பால் பிளேயரு. ஆனா சில காரணத்தினால அவர்னால அதுல சக்சஸ் ஆக முடியல. அதனால அங்க இருக்கிற ஏரியா பசங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அதாங்க நம்ம உரியடி விஜயகுமார். அவரு ஃபுட்பால்ல செம்ம பிளேயரா இருப்பாரு. இதை கவனிச்ச பெஞ்சமின் ஹீரோவுக்கு உதவி பண்ணலாம்னு நினைப்பாரு. பெஞ்சமின் கூட ஒரு தம்பி இருப்பாரு. அவர் பேரு ஜோசப். அண்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவரோ அதுக்கு ஆப்போசிட்டா தம்பி அவ்வளவு கெட்டவனா இருப்பான். கிருபான்னு ஒருத்தன் கூட சேர்ந்து இந்த சாராயம் கஞ்சா இதெல்லாத்தையும் வித்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது அவங்க அண்ணனுக்கு பிடிக்காதனால பெஞ்சமினுக்கும் ஜோசப்புக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருக்கும். ஹீரோ நல்லா ஃபுட்பால் விளையாடுறதுனால ஒரு கிளப்ல சேர்க்கறதுக்கு 50,000 ரூபாய் கேட்பாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால பெஞ்சமின் ஹீரோவை கூப்பிட்டு நாளைக்கு என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் காசு தரேன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா நகையை அடமானம் வைக்கிறதுக்கு போய் தேடுவாரு. ஆனா அது அங்க இருக்காது. ஏன்னா ஜோசப் இருக்கான்ல பெஞ்சமினோட தம்பி, அவனும் கிருபாவும் சேர்ந்து பிசினஸ அடுத்த கடத்தை கொண்டு போலான்னு சொல்லி அந்த நகையை எடுத்திருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பெஞ்சமின் நேரா ஜோசப் கிட்ட போய் அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டு நகையை பிடிங்கிட்டு வந்துருவாரு. இதனால 2 பேரும் கிருபா ஜோசப்பை தூண்டி வரும். நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது இந்த மாதிரி அவனாச்சும் தடுத்தானா நான்லாம் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு பிளான் பண்றாங்க. பெஞ்சமின் வீட்டுக்கு தனியா வர அவங்க வீட்டு மாடியிலேயே பெஞ்சமினோட தம்பியும் கிருபாவும் சேர்ந்து பெஞ்சமினை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலை அவங்க வீட்டிலேயே நடந்ததுனால கிருபா ஜோசப்பை மட்டும் சரணடைட சொல்றான். நான் வெளியே இருந்து எனக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு உன்னை 2 வாரத்துல வெளியேற்றுறேன்னு சொல்ல ஜோசப்பும் சரின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறான். ஆனா கிருபா அவனை வெளியெடுக்காம விட்டுறான். இதனால ஒரு 16 வருஷம் கழிச்சு ஜோசப் திரும்பி வரான். அதே சமயத்துல ஹீரோவோட ஃபுட்பால் கனவும் போய் தனக்கு பிடிச்ச பெஞ்சமினை கொலை பண்ணிட்டாங்கன்னு வருத்தத்துல இருக்காரு. இப்போ கிருபா அந்த ஏரியால கவுன்சிலர் ஆயிட்டான். அது போக அந்த ஏரியால அவன் சொல்றதான் சட்டம் மாதிரி இருக்கு. வெளியே வந்த ஜோசப்ப கிருபா கண்டுக்கவே இல்லை. இதனால கிருபாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஆல்ரெடி ஹீரோவுக்கும் கிருபாவோட மச்சானுக்கும் அடிக்கடி சின்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இதை தெரிஞ்ச ஜோசப் ஒரு கட்டத்துல ஹீரோவை மீட் பண்ண ஹீரோ ஜோசப் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அப்போ ஜோசப் பொய் சொல்லிடுறான். என்னன்னா, என்னோட அண்ணனை நானே எப்பரா கொலை பண்ணுவேன், நான் அன்னைக்கு சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கிருபா அவனை கொன்னுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். எல்லாரும் உள்ள வந்து பார்க்கும்போது என்னோட ட்ரெஸ் தான் ரத்த கரையா இருந்துச்சு. நான் என்ன சொன்னாலும் என்ன நம்பியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லிடுறான். கூடவே ஹீரோவுக்கு சரக்கும் கஞ்சாவும் வாங்கி கொடுத்து நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுறான். இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன பிரச்சனைல மாட்டுறாரு, ஜோசப் இப்படி பண்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் படத்தோட கதை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கையில இந்த சரக்கும் கஞ்சாவும் வர்றதுக்கு முன்னாடியும் அது வந்த பிறகும் இருக்கிற மாற்றத்தை இந்த படத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல நிறைய ஃபைட் சீன்ஸ் நடக்கும். அதுல ஒரு ஃபைட் சீன்ஸும் எதனால வருதுன்றத அந்த ஃபைட் சீன் ஆரம்பிக்கும் போது கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போட்டு காட்டுவாங்க. அதை காட்டிட்டு அப்படியே வந்து அந்த ஃபைட் சீனை கனெக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே செம்மையா இருக்கும். சரிங்க, இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு இந்த சண்டை காட்சி நிறைஞ்ச படம்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.